Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா draw the graph of y equal to x square plus x and hence solve x square plus 1 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இதுக்கு கிராஃப் வரையணும் y equal to x square plus xக்கு. ஸோ அதுக்கு பதிலாக ஃபஸ்ட் நம்ம x வேல்யூஸ் எடுக்கணும். அடுத்து இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற வேல்யூஸை அப்படியே போடணும். ஃபைனலாக y கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம். -3, -2, -1, 0, 1, 2, 3. -3 to 3 போடுறோம். ஓகே, இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ -3 ஸ்கொயர் பண்ணணும். -3 × -3 9, -2 × -2 4, -1 × -1 1, 0 × 0 0, 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9. இப்போ எக்ஸோட வேல்யூஸ் இங்கே எழுதணும். எக்ஸ்னா இந்த எக்ஸ் வேல்யூஸ் அப்படியே இங்கே த்ரூ அவுட் ஈக்குவேஷன் எழுதிக்க வேண்டியதான். இல்லைனா இந்த ஸ்டெப் எழுதாமல் கூட இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் y கிடச்சிரும். அப்படியும் பண்ணிக்கலாம். சரி, இருந்தாலும் நான் எழுதிக்கிறேன். எழுதியாச்சா? இப்போ இந்த லைன் பார்க்கக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் சால்வ் பண்ணால் தான் y வரும். ஸோ 9 - 3 will become 6. 4 - 2 2, 1 - 1 0, 0 + 0 0, 1 + 1 2, 4 + 2 6, 9 + 3 12. இப்போ plotting points எழுத போகிறோம். என்னது? -3, -6, -2, -2, -1, 0, 0, 0, 1, 2, அடுத்து 2, 6, 3, 12. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதை கிராஃபில் வந்து ப்ளாட்டிங் பண்ணணும். சரி, இந்த கிராஃபில் வந்து இதை ப்ளாட் பண்ணால் நமக்கு ஒரு பேரபிளாக கிடைக்கும். இந்த டேபிள் போடுறோம் இல்லையா, ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா ஒன்று மிஸ் ஆனாலுமே நம்மளுக்கு ராங்காக வந்துடும் கிராஃபு. ஸோ அதை மட்டும், இந்த கான்செப்ட் மட்டும் மறந்துடாதீங்க. சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும், சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் போடணும். இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. நம்பர்ஸ் எழுதிட்டு வரேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. x dash y dash ஸ்கேல் எல்லாமே எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணுவோம். -3, 6. இப்போ -3, 6ங்கும் போது எங்கே வரும்? -3 இங்கே இருக்குது, 6 வந்து இங்கே இருக்குது. இப்போ -3, 6. அடுத்து -2, 2. அடுத்து -1, 0. இப்போ இங்கே தான் வரும். அடுத்து 0, 0. அடுத்து 1, 2. அடுத்து 2, 6. 2, 6. 3, 12. ஓகே, இப்போ இதை வந்து ஒரு அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண வேண்டியதான் நம்ம பேரபிளாக. சரிங்களா? இப்படி ஒரு பாயிண்ட்டையாக ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரபிளாக கிடைக்கும். ஸ்கேல் வச்சுலாம் ட்ரா பண்ணாதீங்க, அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பேரபிளாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் வரையணும். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இதையும் சால்வ் பண்ணணும். ஸோ y = x square plus x ஒன்றும், 0 = x square plus 1. ஸோ அப்போ தனியாக எழுதணும். அப்போ இங்கே x இல்லை, அதனால் 0 போட்டுக்கணும். ஓகே, இங்கே இது இல்லை, அதனால் 0 போட்டுக்கோங்க. ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது சைன் மாற்றணும். மைனஸ் ஆயிரும். இது வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஆயிரும். ஸோ +x² -x² வந்து என்ன ஆகிடும்? கேன்சல் ஆயிரும். ஓகே, y - 0 will become y. நெக்ஸ்ட்டு x - 0 என்ன வரும்? x. இப்போ -1. ஸோ x - 1க்கு நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்னா டேபிள் வரையணும். ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுக்கணும், அதுலேருந்து -1 பண்ணணும், y கிடச்சிரும். ஸோ சும்மா ஒரு -2லேருந்து கொடுக்கலாம். -2 -1 0 1 2. இப்போ இங்கே -1னா த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் -1 போடணும். இப்போ y = x - 1க்கு நான் வரைகிறேன். சரிங்களா? இப்போ -2 -1 என்ன வரும்? -3. -1 -1 -2. இங்கே x தான் ஆல்ரெடி. எக்ஸையும் -1ஐயும் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 0 -1 -1, 1 -1 0, 2 -1 1.
இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ளாட் பண்ணணும். சாரி, -2, -3. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -2, -3, -1, -2, 0, -1, 1, 0, 2, 1. இப்போ இதை வந்து நம்ம இங்கே ப்ளாட் பண்ண போகிறோம். ப்ளாட் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். -2, -3 எங்கே இருக்குது பாருங்கள். -2, -3 இந்த இங்கே இருக்குது. அடுத்து -1, -2, -1, -2, 0, -1, 1, 0, 2, 1. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கேலை வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். எவ்வளோ நாள் வரைஞ்சிக்கிட்டே போங்க. இது பேரபோலாவை மீட் ஆகுதா? கண்டிப்பாக இது வந்து என்ன ஆகாது, மீட் ஆகாது. ஏன்னா இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனால் பேரபோலாவை இது வந்து டச்சே ஆகலைங்கிறதுனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். நோ ரியல் ரூட்ஸ். பேரபோலாவில் டச் ஆனால் மட்டும்தான் ரூட்ஸ் எழுதணும், இல்லைனா நோ ரூட்ஸ்ன்னு தான் எழுதிடணும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே இந்த ஈக்குவேஷன் போடணும். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா y = x - 1ன்னு, அதை வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனில் போடணும். பேரபோலா சால்வ் பண்ணி பேரபோலா வரைஞ்சிங்களே, அதை வந்து பேரபோலாவில் எழுதணும். y = x². எங்கே வேணாலும் எழுதலாம், பேரபோலாவில் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் எழுதணும். பேரபோலா ஃபஸ்ட்டு வரைஞ்சிங்களே, அதை வந்து பேரபோலாவில் எழுதணும். அதுதான் வெரி சிம்பிள். ஸோ இது வந்து பேரபோலா வந்து டச் ஆகாததுனால, கிராஃபை டச் ஆகலையா, அதனால் இதுக்கு வந்து நம்ம நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? வெரி சிம்பிள் கான்செப்ட் தான், ஈஸி சம்மு. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அந்த இன்னுமே இல்லை, இன்டீஜர்ஸ் ரூல் தான். சேம் சைன், டிஃப்ரெண்ட் சைன், இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது கரெக்டாக போகணும். உங்களுக்கு டேபிள் ஃபார்ம் தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட போடலாம். அதாவது இந்த இடத்துல -3, எக்ஸ் இருக்க இடத்துல -3 போட்டால் என்ன வரும், அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. பாக்ஸ் மெத்தட் இல்லைனா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி கூட நம்ம வந்து போடலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.